கடந்த ஒரு வாரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை நீங்கள் எத்தனை தடவை வீக் அப்படின்னு நினச்சிருப்பீங்க? பொண்ணுங்கள்னாவே இப்படி தானா? எமோஷனல் சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுவுறாங்க, அவங்களால பெரிய ப்ரெஷரை தாங்க முடியாது, இப்படி பல விஷயங்களை நாமளும் பேசி சமூகம் பேசி கடைசியில் அந்த பெண்களுமே அதை உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் காலம் காலமாக நம்பிக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய பொய்யை நான் உடைக்கப் போகிறேன். அறிவியல், உயிரியல் மற்றும் நரம்பியல் இந்த மூன்றும் பெண்களை பற்றி என்ன சொல்லுதுன்னு கேட்டால் நீங்களே ஆடி போயிடுவீங்க. இந்த வீடியோவோட இறுதியில் ஒரு தாய் தன் குழந்தைக்காக செய்யும் உயிரியல் தியாகம் பற்றி ஒரு மிகப்பெரிய அறிவியல் உண்மையை நான் சொல்ல போகிறேன். அதை கேட்கும்போது உங்கள் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீராவது கண்டிப்பாக வரும். ஒரு பெண்ணை இந்த சமூகம் எப்படி பார்க்குது, ஆனால் இயற்கையும் அறிவியலும் அவளை எப்படி ஒரு அல்டிமேட் சூப்பர் ஹியூமனாக படைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றின ஒரு ஆழமான பயன். வாங்க உண்மை தேடி போகலாம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு பிஎஸ்கே தமிழ் இன்ஃபோவின் அன்பு வணக்கங்கள். உலகத்தில் பலவீனமான பாலினம் பெண்கள்னு ஒரு முத்திரை இருக்குது. ஆனால் மெடிக்கல் சயின்ஸு என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? ஒரு ஆணை விட ஒரு பெண்ணின் உடல் பல மடங்கு நோய்களை தாங்கும் சக்தி கொண்டது. இதுக்கு காரணம் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஎன்ஏ. ஆண்களோட குரோமோசோம் கட்டமைப்பு XY, பெண்களோட கட்டமைப்பு XX. ஒரு எக்ஸ் குரோமோசோமில் பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட மரபணுக்கள் இருக்குது. ஒய் குரோமோசோமில் வெறும் 100க்கும் குறைவான மரபணுக்கள் தான் இருக்குது. ஒரு ஆணுக்கு மரபணு ரீதியாக ஒரு குறைபாடு வந்தால் அதை சரி செய்ய அவன்கிட்ட ஆயுதம் இல்லை. ஆனால் ஒரு பெண்ணுக்கு அவளோட முதல் எக்ஸ் குரோமோசோமில் பிரச்சனை வந்தால் இரண்டாவது எக்ஸ் குரோமோசோம் தானாகவே விழித்து கொண்டு அந்த நோயை எதிர்த்து போராடும். இதுக்கு பேர் தான் ஜெனட்டிக் பேக்கப் சிஸ்டம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெலோமியர்ஸ். நம்ம செல்களோட ஆயுளை தீர்மானிக்கிறது இதுதான். அறிவியல் படி ஆண்களை விட பெண்களுக்கு இந்த டெலோமியர்ஸ் ரொம்ப நீளமாக இருக்கும். இதனால தான் பெண்களின் செல்கள் சீக்கிரமாகவே வயதாவதில்லை. அவங்க ஆண்களை விட அதிக காலம் உயிர் வாழ்கிறாங்க. ஆனால் சமூகம் என்ன சொல்லுதுன்னா 30 வயசு ஆனாலே பெண்ணுக்கு வயசாயிருச்சு, அழகு போயிடுச்சுன்னு அவளை சுருக்கிடுது. ஆனால் அவளோட செல்கள் ஒரு ஆணை விட மிக இளமையாகவும் வலிமையாகவும் இருக்கிறது தான் அறிவியல் உண்மை. மேலும் பெண்கள் எப்பொழுதுமே ரொம்ப எமோஷன் பர்சனாகவும் அறிவாக யோசிக்க மாட்டாங்கன்னு இது நம்ம ஊரில் சொல்லப்படுற ஒரு சாதாரண ஒரு டைலாக். ஆனால் நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுது என்று தெரியுமா? பெண்களோட மூளையில் பார்த்தீங்கன்னா இடது மற்றும் வலது பக்கங்களை இணைக்கும் பாலமான கார்பஸ் கலோசம் ஆண்களை விட தடிமனாக இருக்கும் என்றும், இடது மூளை லாஜிக், வலது மூளை எமோஷன். ஒரு பெண்ணால் லாஜிக்கையும் உணர்ச்சியும் ஒரே நேரத்தில் அதிவேகமாக ப்ராசஸ் பண்ண முடியும். அதே போல் பெண்களின் மூளையில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் மோடு நெட்வொர்க் மற்றும் மிரர் நியூரான்ஸ் மிக மிக ஆக்டிவாக இருக்கும். ஒருத்தரோட முக பாவனைகள், குரலில் ஏற்படும் சிறு மாற்றம் இதையெல்லாம் கணித்து அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கும் திறன் பெண்களுக்கு ரொம்பவே அதிகம். இதை தான் நாம் எம்பதின்னு சொல்கிறோம். ஒரு சமூகம் இதை எப்படி பார்க்குதுன்னா இவங்களுக்கு எப்போ பாரு சென்டிமெண்ட், சின்ன பிரச்சனைனாலும் அழுவாங்கன்னு சொல்லி அவங்கள கேலி பண்ணுது. ஆனால் கண்ணீர் விடுறது பலவீனம் கிடையாதுங்க, அது ஒரு மூளையோட ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மெக்கானிசம். தன்னோட வலியை மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க வலியும் தன் வழியாக உணர அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒரு குறையில்லை. இது இயற்கையின் மிகப்பெரிய பரிமாண வளர்ச்சி ஆகும். உங்களுக்கு ஜெண்டர் பெயின் கேப் பற்றி தெரியுமா? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியான நெஞ்சு வலி வந்தால் மருத்துவ உலகத்தில் ஆணுக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம் பெண்ணுக்கு கொடுக்கப்படுறது இல்லை. ஏன்னா பெண்கள்னாவே இப்படி தான் வலின்னு சொல்லுவாங்கன்னு அவங்களோட வலியை சமூகம் மிக சாதாரணமாக எடுத்துக்குது. ஆனால் ஒரு பெண் வாழ்நாளில் தாங்குற வலியை ஒரு ஆணால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இதுவே மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வலி சிலருக்கு மாரடைப்புக்கு சமமான வலியை கொடுக்கும்னு மெடிக்கல் ரிசர்ச் சொல்லுது. ஆனால் அதை அவங்க வெளியே காட்டிக்காம ஸ்கூலுக்கு போவாங்க, ஆஃபீஸில் போய் வேலை பார்ப்பாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எல்லாத்தையும் விட கொடுமையான ஒரு விஷயம் மாதவிடாய் நிற்றல். அதாவது அவங்களுக்கு 45 முதல் 50 வயசில் பார்த்தீங்கன்னா பெண்ணோட உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் உற்பத்தி ஆகதை நிறுத்தும் பொழுது உடம்பு பார்த்தீங்கன்னா நெருப்பாக எரியும், எலும்புகளும் பலவீனமாகும்.
ஹார்மோன்கள் மாற்றங்களால் கடுமையான மன அழுத்தம் வரும். அந்த நேரத்தில் அவங்க உடம்புக்குள்ள ஒரு உலகப் போரே நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் வீட்டில் நம்ம என்ன சொல்வோம்? அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, எப்போ பாரு எரிஞ்சு விழுறாங்க, அவங்க ஏன் கோவப்படுறாங்க, அவங்க உடம்பு என்ன பாடுபடுதுன்னு என்றைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? குடும்பத்துக்காகவே உழைச்சி தேஞ்ச அந்த உடம்புக்கு மெனோபாஸ் நேரத்தில் தேவைப்படுற ஒற்றை மருந்து என்ன என்று தெரியுமா? அன்பும் புரிதலும் தான். இப்பொழுது ஒரு பெரிய நெருக்கடி வருது. உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு பொருளாதார சிக்கல்கள் அல்லது கொரோனா மாதிரி ஒரு பேரழிவு வந்தால் அதை சமாளிக்கிறதுல ஆண்களை விட பெண்கள் தான் சிறந்தவர்கள்னு சைக்காலஜி சொல்லுது. பொதுவாக ஆபத்து வரும்பொழுது ஆண்களோட உடம்புல பார்த்தீங்கன்னா டெஸ்டாஸ்டிரோன் சுரந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிங்கிற முடிவுக்கு மூளையை தள்ளும். ஆனால் பெண்களுக்கு நெருக்கடியான நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடோசின் ஹார்மோன் அதிகமாகவே சுரக்கும். இதுக்கு அறிவியல் பெயர் 10 to be friend. அதாவது பிரச்சனை வந்தால் ஓடாமல் தன் குழந்தைகளையும் குடும்பத்தையும் சுற்றி இருக்கிறவங்களையும் அரவணைத்து ஒரு பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்குவாங்க. தனக்கு எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் என் பிள்ளைகளுக்கு ஒரு நேரம் சாப்பாடாவது கிடைக்கணும்னு போராடும் ஒரு தாயோட மனசுக்கு பின்னாடி இந்த ஆழமான அறிவியல் இருக்குங்க. அவங்களோட உடம்பு அமைப்பே மற்றவர்களை காப்பாற்றுற வகையில் தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இப்பொழுது இது ஒரு முக்கியமான பகுதி. ஃபஸ்ட்டு வீடியோவோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அறிவியல் உண்மையை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நாம் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் உங்கள் அம்மாவோட வயிற்றில் கருவாக உருவானப்போ அவங்களோட தொப்புள் குடி வழியாக நீங்கள் சுவாசிச்சிங்க, சாப்பிட்டுங்க. ஆனால் அறிவியல் கண்டுபிடிச்ச ஒரு மெய் சிலிர்க்க வைக்கும் உண்மை என்னவென்று தெரியுமா? ஒரு தாய் கர்ப்பமாக இருக்கும்போது அந்த குழந்தையோட செல்கள், அதாவது ஸ்டெம் செல்கள் தொப்புள் குடி வழியாக தாயோட ரத்தத்தில் கலந்து அவங்க உடம்புக்குள்ளேயே பல தசாப்தங்களுக்கு தங்கிவிடும். இதுக்கு பேர் ஃபீட்டல் மைக்ரோசிம்மரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ப்ப காலத்திலையோ அல்லது நம்ம பிறந்து 20-30 வருஷங்கள் கழிச்சோ நம்முடைய அம்மாவுக்கு இருதயத்திலோ மூளையிலோ கல்லீரலிலோ ஏதாவது ஒரு பாதிப்போ அல்லது காயமோ ஏற்பட்டால் நம்ம அம்மா உடம்புல ஒளிஞ்சிருக்கிற நம்மளோட செல்கள் நேராக அந்த காயப்பட்ட இடத்துக்கு போய் தன்னை இருதய செல்லாகவோ அல்லது மூளை செல்களாகவோ மாற்றிட்டு நம்ம அம்மாவோட உயிரை காப்பாற்றும். இன்னைக்கு நீங்கள் உங்கள் அம்மாவை விட்டு பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி வெளிநாட்டிலேயோ அல்லது வேற ஒரு ஊர்லேயும் இருக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் மாதக்கணக்காக ஃபோன் பண்ணாமல் கூட பேசாமல் கூட இருக்கலாம். ஆனால் உங்களோட ஒரு சிறு துளி செல் உங்கள் அம்மாவோட மூளையிலையும் இருதயத்திலையும் இப்போவும் வாழ்ந்துக்கிட்டு அவங்களையும் ஒவ்வொரு நொடியும் உள்ளே இருந்து பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்குது. அம்மாக்கள் என் புள்ள என் உசுரில் கலந்திருக்கான்னு சொல்கிறது வெத்து டைலாக்கு கிடையாதுங்க. அது 100% நிரூபிக்கப்பட்ட உலகத்தோட மிக சிறந்த அறிவியல் ஆகும். நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணோட நிஜமான வலிமை என்னவென்று புரியுதா? இயற்கை அவங்களை ஒரு அற்புதம்னு கொண்டாடுது. அறிவியலோட ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் அவங்களை பார்த்து வியந்து நிற்குது. ஆனால் இந்த சமூகம் மட்டும்தான் அவங்களை இன்னமும் பலவீனமானங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. இனியும் அந்த தப்பை நாம் செய்யக்கூடாது. இந்த வீடியோவை பார்த்த உடனே உங்கள் அம்மாவையோ மனைவியோ சகோதரியோ நேரில் பார்த்தா ஒரு முறை இறுக்கி கட்டி பிடிச்சி நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். அவங்க தூரத்தில் இருந்தால் உடனே ஃபோன் பண்ணி நான் உன்னை புரிஞ்சு கேட்டேன்னு சொல்லுங்கள். அவங்களை கொண்டாடுங்க. உண்மையிலேயே பெண்மையை போற்றுவோம். இந்த வீடியோ உங்கள் மனசில் ஒரு சிறு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தால் இந்த உலகத்தில் நீங்கள் மதிக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பெண்கள் எவ்வளோ பெரிய அறிவியல் ஆச்சரியம்னு அவங்களுக்கே தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.